ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொறியியல் கலந்தாய்வுக்கான உத்தேச பட்டியல் கொடுத்துருக்காங்க. ரேங்க் பட்டியல் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி வரப்போகுது. அதற்கு முன்னதாக அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் மார்க்கு கட் ஆஃப் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஇ கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 200க்கு 199, 197, 198 எடுத்தவங்க தான் வாங்க முடியும், படிக்க முடியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாதவங்க கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கவங்க எப்படி நாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம் என்பதை ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க சூப்பர் வாய்ப்பு. கம்மி மார்க் இருந்தாலும் சீட்டு கிடைக்கும். கோர்ஸ் தகுதி உள்ளிட்ட முக்கிய தகவலை இங்கே பார்க்க போகிறோம். பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் குறைவாக இருந்தாலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்புள்ளது. அந்த கோர்ஸ் அட்மிஷன் எப்படி என்பது உள்ளிட்ட தகவலை இங்கே பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாக கல்லூரியில் கிண்டி பொறியியல் கல்லூரி உள்ளது. பொறியியல் படிக்க வேண்டும் என்று விருப்பம் அனைவருக்கும். சிஇஜி எனப்படும் இந்த கல்லூரியில் படிக்க ஆசைப்படுவது இங்கு சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல் மைனிங் வரை பல்வேறு இன்ஜினியரிங் படிப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் முதல் பொறியியல் கல்லூரியான இந்த சிஇஜி கல்லூரியில் படிக்க வேண்டுமானால் 12ஆம் வகுப்பில் கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். சில கட் ஆஃப் கோர்ஸுகளுக்கும் பொது பிரிவினர்களுக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 200 அல்லது 199 மதிப்பெண்களில் முடிந்துவிடும். இந்த அளவிற்கு கல்லூரி கடும் போட்டி இருக்கும். அதே நேரம் கட் ஆஃப் குறைவாக எடுத்திருந்தாலும் கிண்டி பொறியியல் கல்லூரியில் படிக்கலாம். இந்த நிலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் எந்த கோர்ஸ் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பது ஒரு தமிழ் யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதன்படி கிண்டி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புக்கான எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி எலக்ட்ரிக் மீடியா இதற்கான கல்வி கட்டணம் குறைவுதான். இதற்கு இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் டிசி, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் போன்ற சான்றிதழ்கள் தேவை சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க 12ஆம் வகுப்பு கணிதம், இயற்பியல், வேதியியல் படித்திருக்க வேண்டும். இந்த 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலே சேர்க்கை நடைபெறும். எம்எஸ்சி எலக்ட்ரிக் மீடியா படிக்க 12ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். மொழி பாடங்களில் தவிர வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் சராசரி அடிப்படையில் சேர்க்கை நடைபெறுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மொழி பாடத்தை தவிர்த்து அந்த மீதி பாடத்தை வச்சு அவங்களுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. இது அண்ணா பல்கலைக்கழகத்திலே கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி எலக்ட்ரிக் மீடியான்றத கொடுத்துருக்காங்க. யூஜி, பிஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்திங்கனாக்கா இது அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇக்கு ஈக்குவலான கோர்ஸு தான். 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட்டாக ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காரு. அந்த யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கனவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலான்றதான் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.